friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு ஒரு சூப்பரான டெசர்ட் பார்க்க போறோம். இதுக்கு பேரு blueberry cheesecake shorts. இது வந்து ஒரு no bake dessert. இது வந்து French pastryல ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட். இது எப்படி செய்யறதுங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது செய்யறதுக்கு ஒரு crumble ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு நியூட்ரி சாய்ஸோட டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்துக்கேன். நீங்க எந்த டைப் ஆஃப் டைஜஸ்டிவ் பிஸ்கட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ட்ரையான மிக்ஸி ஜார்ல போடுங்க. ஒரு கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்ததில் மெல்டட் பட்டர் சேர்க்கணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு பேக்கெட் அந்த 10 rupees பேக் வரும்ல அந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா crumble ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ப்ளூபெர்ரி சிரப் செஞ்சிடலாம். ப்ளூபெர்ரிஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நான் 2-3 பாக்ஸ் வாங்கி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு பாக்ஸ் ப்ளூபெர்ரிஸை வந்து அப்படியே நான் சேர்த்துட்டு அது கூட தண்ணி ஊற்றிட்டு 1.5 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இது வந்து 1/2 டீஸ்பூனு அதில் வந்து 3 போட்டிருக்கேன். ஸோ 1.5 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து அந்த ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் வெந்து அதோட கலர் நல்லா கிடைச்சி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சீஸ் கேக்கோட அந்த க்ரீம். அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீஸ் கேக் க்ரீம் வந்து கடைகளில் கிடைக்கிது. இப்போ அந்த க்ரீமை எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த பேக்கில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி லைட் கலராக ஆகிடும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பீட் பண்ண உடனே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரீம் சேர்க்கணும். ஹெவி க்ரீம் சேர்த்துருக்கேன். இது ஒரு 100 ml சேர்த்துட்டு கூட வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா அது நல்லா க்ரீமியாக ஆகிடும். அவ்வளோதான், சீஸ் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பண்ண அந்த ப்ளூபெர்ரி சிரப்பை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த கலர் கரெக்டாக வர அளவுக்கு இன்னும் 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கலரை வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ப்ளூபெர்ரி சீஸ் கேக் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் வெர்ஷன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொன்றா அப்புறம் காட்டுறேன். அடுத்தது இந்த சாக்லேட் கார்னிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் மில்க் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டேன். மெல்ட் பண்ண காம்பவுண்டை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு OHP ஷீட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கேக் கோம் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் போடுறேன். இது மட்டும் இல்லை, நான் ஒயிட் மில்க் சாக்லேட்டையும் வந்து இதே மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் மேலே வந்து டிசைன்ஸ் கொடுத்தேன். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இது வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆகிடும். இது செட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து உடச்சி பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கேன். சின்னதாக ஷார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜார் இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அடியில் crumble போட்டுட்டு ஒரு லேயர் சீஸ் கேக், திரும்பி crumble, அப்புறம் திரும்பி சீஸ் கேக் வந்து ஃபில்லப் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே வந்து அந்த சிரப்பை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அந்த ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ்லாம் மேலே போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட வந்து மின்ட் கூட மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சாக்லேட்டை உடச்சி அந்த கார்னிஷை வந்து வச்சு இதை வந்து ஃபில்லப் பண்ணி முடிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் சாஸை மேலே ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கிட்ஸ் 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை சாப்பிட்டாங்க. சம்மரில் இந்த டெசர்ட்டை வந்து உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.